இந்த உலகத்துல உன்னை நேசிக்க யாருமே இல்லைன்னு நீ கவலைப்படுறியா? நீ உண்மையா நேசிச்சவங்க கூட உன்னைய மறந்து தூரமா போயிட்டாங்களா? அல்லது நீ நினைச்ச வாழ்க்கைய வாழ முடியாம கவலைப்படுறியா? உனக்கு என்ன பிரச்சனைனாலுமே நீ அத மனுஷங்கிட்ட சொன்னா அது கண்டிப்பா வேஸ்ட் தான். அல்லது உனக்கு ரொம்ப பிடிச்சவங்கிட்ட சொன்னாலுமே அதை கேட்டு அவங்க அதை மறந்து போயிடுவாங்க. இவை எல்லாவற்றிலுமே உன்னோட எல்லா கஷ்டத்தையும் அறிஞ்சிருக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நீ ஒவ்வொரு தடவையும் கஷ்டப்படும் போதும், கவலைப்படும் போதும், நேசித்த அன்பு கிட்ட ஏமாறும் போதும் உனக்காக ஏங்கி அழுது நிக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன்னா நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு, கவலைப்படக்கூடாதுன்னு, மனுஷங்கிட்ட ஏமாறக்கூடாதுன்னு, பாவம் செய்யக்கூடாதுன்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாவே உனக்காக தன்னோட உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு ரத்தத்தையும் உனக்காக கொடுத்து, உனக்காக தன்னோட ஜீவனையும் கொடுத்து, உன்னைய தன்னோட சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டார். இவ்ளோ பெரிதான அன்பு வச்சிருக்கிற இயேசுவை மறந்து ஒன்றுமே இல்லாத இந்த உலகத்து மேல அன்பு வச்சிருக்கிறையே. இந்த உலகம் உன்னை வேணான்னு சொன்னாலுமே நீ மறுபடியும் இந்த உலகத்து மேல அன்பு காட்டுறியே. இன்னைக்கு இந்த உலகத்துல நீ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையா இருக்கிறியா? அது ஒரு பொருளா இருக்கலாம், மொபைல் போனா இருக்கலாம், தவறான படம் பாக்குறதா இருக்கலாம், தேவையில்லாத உறவுகளா இருக்கலாம், நேசிச்ச பொண்ணா கூட இருக்கலாம், சினிமாவா இருக்கலாம். எதுவா இருந்தாலுமே இன்னைக்கு இயேசுவுக்காக இதை எல்லாவற்றையுமே குப்பையும் தூசியும் சொல்லி உதறிவிட்டு இயேசுவோடு கூட வர தயாரா இருக்கியா?